வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டின் மருத்து நீராடல். தமிழ் புத்தாண்டின் பாரம்பரியங்களுள் ஒன்றான மருத்து நீராடல். மருத்துவ நீர் அப்படிங்கிற சொல் தான் இப்போ மருத்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு மருகிட்டு வந்துருச்சு. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மருத்து நீர் ஆடுதல் அதனால் நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தமிழ் வருட பிறப்பன்று இந்த மருத்து நீர் அப்படிங்கிறது நீராட பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த மருத்துவ நீரில் பல்வேறு நன்மைகள் உள்ளது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த மருத்துவ நீராடல் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டில் பாரம்பரியமான இன்றியமையாத ஒரு முறையாகும். எப்படி தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றோ, அதுபோல் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது அன்னைக்கு மருத்துவ நீராடல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாகும். இந்த மருத்து நீரை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கோவில்களில் தயாரிப்பாங்க, சில வீட்லேயும் தயாரிப்பாங்க. இந்த மருத்து நீர் தயாரிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன அதில் பொருட்கள் கலக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தாழம்பூ, மாதுளம்பூ, துளசி, அருகு, வில்வம், தாமரைப்பூ, துளசி, பால், கோரோசனை, கோமியம், கோசலம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், சுக்கு, மஞ்சள், திப்பிலி, இது எல்லாத்தையும் சுத்தமான நீரில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மருத்து நீர். இது எல்லா பொருட்களும் கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தப்பட வேணாம். இதனோட வேர் அல்லது இலைகள், பட்டைகள் இப்படி எது கிடைச்சாலும் அதை கூட எடுத்து போட்டு காய்ச்சிக்கலாம். இது எல்லா பொருளுமே கிடைக்கல அப்படின்னா கூட பெரும்பாலும் மஞ்சள், சுக்கு, திப்பிலி, துளசி, தாமரைப்பூ, வேம்பு, கற்பூரம், அருகம்புல் இவற்றை கொண்டு கூட காய்ச்சி எளிமையான முறையில் மருத்துவ நீர் அப்படிங்கிறத தயார் செஞ்சுக்கலாம். இந்த மருத்து நீரை காய்ச்சும் போது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம உச்சாடனம் செஞ்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன இஷ்ட தெய்வம் பிடிக்குமோ அதனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த மருத்துவ நீர் அப்படிங்கிறத தயார் செய்வது சிறப்பு. இந்த புத்தாண்டான புண்ணிய காலத்தில் இந்த மருத்து நீரை வச்சு நம்ம குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை பயக்கும். எப்படி இதை நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்து நீரை நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு தேய்ச்சி விடணும், அல்லது அம்மா இவங்க கூட நமக்கு அந்த மருத்து நீரை தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளாம் பெரியவங்களாக இருப்போமே, எப்படி மற்றவங்கள தேய்க்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு கேள்விகள் இருக்க செய்யும். நம்ம அம்மா தான், வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெரியோர்கள் தான், அவங்க தலைக்கு தேய்ச்சி விட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். அப்படி மருத்து நீர் தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் கொன்றன் இலையும் காலில் புங்கன் இலையும் வச்சு ஒன்று கிழக்கு பார்க்க அல்லது வடக்கு பார்க்க உட்கார்ந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஒரு இனத்தோட அடையாளம் அப்படிங்கிறதே அவங்களுடைய பாரம்பரியம்தான். அந்த அடையாளம் தான் அந்த இனத்திற்கு மரியாதையும் சிறப்பையும் பெற்று கொடுக்கும். அதனால் பாரம்பரியமான நம்மளுடைய இந்த மருத்துவ நீராடல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு வருவோம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நம்ம எல்லாருமே சொல்லி கொடுப்போம். இது நம்மளுடைய பாரம்பரியமான முறை. அதனால் எல்லாருமே புத்தாண்டு அன்று இந்த மருத்து நீராடல் அப்படிங்கிற விஷயத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். நிறைய பேருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை கடைப்பிடிச்சிட்டு வரணும். எப்படி தீபாவளி அப்படின்னாலே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் போதும் நம்மளுடைய பாரம்பரிய விஷயமான மருத்துவ நீராடல் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிட்டு வருவோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.